வை நீங்கள் இவ்வளோ பாப்புலர் ஆன ரீசன் என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே there will be some moments where we take ourselves too seriously. நம்ம வந்து ஐயோ நம்மளுக்கு தான் ஹார்ட் பிரேக் ஆகுது, நம்மளுக்கு தான் இது நடக்குது, நம்மளுக்கு தான் அது நடக்குது, நம்மளுக்கு தான் வேலை கிடைக்கல, நம்மளுக்கு தான் இது ஆகலை, எல்லாமே வந்து we take it. பட் பக்கத்துலேயே வந்து if there is somebody who says டே உனக்கு மட்டுமா நடக்குது, எல்லாருக்குமே நடக்குது, அந்த மாதிரி ஒரு ஸ்லைட்லி ஒரு நக்கலாக சொல்லிட்டா நம்ம சீரியஸ்னஸை இட் ஜஸ்ட் கம்ஸ் டவுன். அதுவும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் சொல்லிட்டா we will take it. ஏதாவது தெரியாதவங்க சொன்னால் நம்மளுக்கு வந்துடும். பட் இஃப் somebody who is close to us tells us do chill down, அதான் நீங்கள் பண்ணுறீங்க. கரெக்டா? கரெக்ட். இப்போ உங்களுக்கு அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சைக்கிளே இல்லாமல் ஒருத்தன் வந்துட்டு இருக்கான்னும் பொழுது பஞ்சரான சைக்கிளோட ஒருத்தன் வரான்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளது பெட்டர், அட்லீஸ்ட் காத்தாவது இருக்கு. ஸோ அந்த மீட்டருக்குள்ளே தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். என்னது ஒரு ஃப்ரெண்டு நம்ம எவ்வளோ ஒரு சேட்னஸில் இருந்தாலும் என்ன பண்ணாலும் அவன் வந்து அந்த மூட்லேயே இருக்க மாட்டான். அவன் டக்குன்னு வருவா, சரி வா ட்ரிங்க் சாப்பிடலாமா அப்படின்னு கூடுவான், இல்லை பியர் சாப்பிடலாமான்னு கூடுவான், இல்லை வாங்க போய் எங்கள் ஃபிகரை பார்க்கலாமான்னு கூட. இதெல்லாம் எல்லார் லைஃப்லேயுமே ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க கூட, காமனாக ஒரு விஷயமா இருப்பானுங்க. இவன் இருக்கிற சீரியஸ்னஸ்லாம் அவன் இருக்கவே மாட்டான். ஸோ அப்படி ஒருத்தர் நம்ம அங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப ஜாலியாகவும் அது மாறுது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி காமெடியாகவும் இருக்குது, பட் கதையோட்டமாக அந்த ஹீரோவுக்கு ஹெல்ப்பும் ஆகுது. எஸ், கரெக்ட்.